நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரு பாக்கணுங்க? அண்ணியை கூப்பிடுங்க. அண்ணியா? ஏமா உங்க அசோக் சாரியா அண்ணின்னு கூப்பிடுவாங்க? வந்தனா மேடம் கூப்பிடுங்க. போங்க. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அண்ணே, அண்ணே, டேய் மா இருமா. அண்ணே, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அண்ணி அம்மா ரொம்ப அழுகுறாங்க. பூஜாவை அனுப்பி வைங்க. மொத்தமா குடும்பத்தோட கிளம்பி சண்டை போட வந்தீங்களா? சத்தியமா உன் கூட சண்டை போட வரல வந்தனா. உன்கிட்ட பிச்சை கேட்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு பூஜாவை என் கூட அனுப்பி வை. பூஜாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. இவங்க கிட்ட எல்லாம் போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, எந்த தொந்தரவும் பண்ணாம மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. நான் எந்த கலாட்டாவும் பண்ண வரலம்மா. உன்கிட்ட மடி பிச்சை கேட்க வந்திருக்கேன். நான் அவளை பெக்கல. ஆனா ஒரு தாய்க்கு தாயா இருந்து 6 மாச குழந்தையில இருந்தே வளர்த்திருக்கேன். திடீர்னு என் கைய விட்டு போயிட்டாள்னா உசுறு போற மாதிரி இருக்கு. என் புள்ளைய என்கிட்ட கொடுத்துருமா. உன் கோவம் அர்ஜுன் மேலதானே. அவன் கூட சண்டை போடு, என்ன ஒன்னாலும் பண்ணு. என்னையும் என் பூஜாவை மட்டும் பிரிச்சுடாதம்மா. இங்க பாருங்க, கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க. அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். பூஜா உங்க பொண்ணு இல்ல, அவ ஏன் பொண்ணு. கோர்ட்டு கேஸ பத்தி எல்லாம் எனக்கு என்னமா தெரியும்? இது என்ன வாய்க்கா வரப்பு தகராறா கோர்ட்ல போய் பேசுறதுக்கு? என்னோட உயிரே அவதாம்மா. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. நான் செத்தே போயிடுவேன். நீங்க எதுக்குமா அழுகுறீங்க? அவங்க அனுப்பலன்னு மட்டும் சொல்லட்டும், நான் போலீஸ கூட்டிட்டு வரேன். ஐயோ தம்பி, போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பூச்சாண்டி காமிக்கிறியா? கூப்பிடு போலீஸ. பாத்தீங்களாமா எவ்வளவு நக்கலா பேசுறாங்க பாத்தீங்களா? டேய், நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்லடா, நீ வாய மூடு. ஹாய். ஹாய் சார். ஹே கார்த்திக். குட் மார்னிங் அர்ஜுன். குட் மார்னிங். வெளியே எங்கனா கிளம்புறீங்களா நீங்க? இல்ல, நோ ப்ராப்ளம். டெல் மீ. பூஜாவோட கஸ்டடி கேஸ் ஹியரிங்க்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. நமக்கு இப்போ ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியமானது. அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இந்த கேஸ்ல நாம தான் ஜெயிப்போம். அதெல்லாம் விடு, வண்டியில பேசுவோம். ஜெய், நீ போ, நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ப்ளீஸ். சொல்லுங்க. நடந்ததெல்லாம் நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் அது இதுன்னு என்னென்னமோ நடந்துச்சு. தப்பு யார் மேலன்னு இப்போ ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. என் மனசுல இருந்து உண்மையாவே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னை மன்னிச்சிருங்க. ஹலோ. ஹலோ அர்ஜுன், உன் பொண்ணோட கஸ்டடி கேஸ்ல தோத்து போயிடுவேன்னு உனக்கு பயம் வந்துருச்சா? இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன்? ஃபோன் பண்ண விஷயத்த சொல்லு. கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, தெரியும்ல? உன் பொண்ணு விஷயத்துல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? அப்புறம் ஏன் உங்க அம்மாவை அனுப்பி என் வீட்டுல கலாட்டா பண்ண வைக்கிற? என்னாச்சு? உன்னால என்கிட்ட மோத முடியாதுன்னு முடிவு பண்ணி உங்க அம்மாவை வச்சு பிரச்சனை பண்றியா?
பூஜாவை பார்த்துட்டாவது போறேனே. பார்க்க முடியாது. ஏன் முடியாதுன்னா முடியாது. ஏய் பார்க்கலாமா? நான் அவளை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். பூஜா, பூஜா குட்டி, பூஜா, பூஜா. ஏண்டி, உன் நெஞ்சில ஈரங்கிறதே இல்லையா? எவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரி. என் குழந்தை பூஜா இதெல்லாம் ஓ வேலை தானா? இவங்க எல்லாருக்கும் நீதான் சாம்பிராணி போட்டுட்டு இருக்கியா? என் குடும்பத்தை நாசம் பண்ணணும்னு கங்கணை கட்டிக்கிட்டு அலையிறிய நீ. உனக்கு அப்படி என்னடி வெறி பிடிச்சு போயிருக்கு? என் பையனை டிவியில வச்சு அவமானப்படுத்தின, அதெல்லாம் பத்தாதா? இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? என் வீட்டு விஷயத்துல தலையிட நீ யாரு? இங்க பாரு, இப்ப சொல்ற கேட்டுக்கா. என் சாபம் உன்னை சும்மா விடாது. மரியாதை இங்க இருந்து கிளம்ப போறீங்களா இல்லையா? அம்மா, மனோஜ், என்னம்மா இதெல்லாம்? இங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க பாரு அர்ஜுன், இவங்க எல்லாம சேர்ந்து பூஜாவை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்கப்பா. இந்த மலையாளத்தா நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்தினது பத்தாதுன்னு இங்கேயும் வந்துட்டா. இதெல்லாம் நான் எதிர்பார்த்துட்டுதாம்மா. உனக்கு ஏன் இந்த வேலை? உன் வாழ்க்கை டோட்டலா நாசமா போச்சு. அதுக்காக மத்தவங்களோட வாழ்க்கையோட விளையாட பாக்குறியா? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்னதா அல்பத்தனமா பண்ணி சந்தோஷப்பட்டுப்பா, அவ்வளவுதான். நீ என்ன செஞ்சாலும் நான் கவலையே பட மாட்டேன். நீங்க கிளம்புங்க. அண்ணா, பூஜா. ஏய், நான் தான் சொல்றேன்ல, கிளம்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் மனோஜ், கொஞ்சமாவது அறிவு இருக்க உனக்கு? நீ படிச்சவன் தானே? அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்கள சமாளிக்கிறத விட்டுட்டு இங்க வந்து மிரட்டிட்டு இருக்க. நீ என்ன பெரிய ரவுடியா? ஒருவேளை போலீஸ் இங்க வந்திருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிருக்கும். கேஸ் அவங்களுக்கு சாதகமா போயிருக்கும். அர்ஜுன், இவன் மேல எந்த தப்பும் இல்லப்பா. இவனும் அப்பாவும் என்ன போவானன்னு தான் சொன்னாங்க. நான் தான் அவங்க பேச்ச கேட்காம இங்க வந்துட்டேன். நீ உன் பொண்ண பிரிச்சு
ராத்திரி எல்லாம் தலகாணியில முகத்தை மறைச்சு அழறத பார்க்க என்னால முடியலப்பா. பூஜா இல்லாம இந்த 2 நாளும் நாம என்ன பாடுபட்டோம்னு உனக்கே நல்லா தெரியும். அம்மா எனக்கு புரியுதுமா, ஆனா இதுல எமோஷனல் ஆவறதுக்கு ஒண்ணும் இல்ல. பூஜாவை சண்டை போட்டு எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. அப்படி செஞ்சா அவளோட கஸ்டடி நமக்கு கிடைக்காம போயிடும். அம்மா, பூஜாவை திருப்பி கூட்டிட்டு வரேன்னு நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி வாசல்ல நின்னு சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. அம்மா, சட்டப்படி பூஜா நமக்கு தான் சொந்தம். கோர்ட்டே பூஜாவை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து விடும். இது நடக்குமா? என்ன நம்புங்க. இப்ப நீங்க கிளம்புங்க. பூஜா அழக்கூடாது ப்ளீஸ். ஒன்றும் இல்லை, குட் கேர்ள் தானே நீ. தண்ணி குடி. அழக்கூடாதுன்னு சொல்றேன்ல பூஜா, குட் கேர்ள் தானே நீ. சொன்னா கேப்பல்ல, அழக்கூடாது. பிரியா, நீயே பார்த்தல அர்ஜுனோட ஃபேமிலி எவ்வளவு மோசமானவங்கன்னு. அவன் ஒரு மாதிரி முசுடு, எப்பவும் இப்படியே தான் நடந்துப்பான். என்ன புரிஞ்சிக்கவே இல்ல, எனக்காக எதுவுமே செய்யல. இன்னைக்கு என் பொண்ணுகிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறான். அம்மாவையும் பொண்ணையும் பிரிக்கிறதுல அப்படியே அவனுக்கு சந்தோஷம். சாடிஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ. பூஜா அழக்கூடாதுன்னு சொல்றேன்ல. ராஜ் சொல்லுங்க. நான் தான் ஃபோன் பண்ணேன். 2 டிக்கெட்ஸ் லண்டன். எனக்கும் அசோக்குக்கும் தான். புக் பண்ணிடுங்க. உங்களுக்கு கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் ஏதாவது வேணுமா? ஓகே, உங்க மெயில் ஐடி என்கிட்ட இருக்கு, நான் ஃபார்வர்ட் பண்றேன். கண்டிப்பா. இவங்க என்ன பண்றாங்க? பூஜா எல்லாமே என்னால வாழ முடியாதுங்கிறாங்க. ஒரு பக்கம் பூஜாவை ஹாஸ்டல்ல சேர்க்க ஏற்பாடு பண்றாங்க, இன்னொரு பக்கம் லண்டனுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ? அர்ஜுன் என்னடானா இந்த கேஸ்ல எப்படியாவது ஜெயிக்கணும்னு பாக்குறாரு. இங்க வந்தனா எப்படியாவது அர்ஜுனை தோக்கடிக்கணும்னு பாக்குறாங்க. அவங்க ஜெயிக்கிறத பத்தி தான் யோசிக்கிறாங்களே தவிர பூஜாவை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பூஜா அழக்கூடாது. ஆன்ட்டி இப்ப கிளம்பணும். ஆன்ட்டிக்கு டைம் ஆச்சு. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ஷுவரா பூஜாவை பார்க்க வருவேன். நான் கண்டிப்பா நாளைக்கு வந்துட்டு பூஜாவை பார்த்துட்டு பூஜா கூட விளையாடுவேன். பூஜா எப்ப போன் பண்ணாலும் நான் பேசுவேன். you're a good girl, no? பூஜா ப்ளீஸ் அழாம அம்மா கொடுக்கறத நல்லா சாப்பிடணும். ஓகே? you're such a good girl. அப்படிதான் இருக்கணும். அம்மா சொல்லுங்கம்மா. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பூஜாவை பாத்துக்கோங்கம்மா. சரிங்கம்மா. சரி, நான் கிளம்பவா? பூஜா சமத்தா குட் கேர்லா இருக்கணும். ஓகே? சரி, நான் வரேன். பாத்துக்கோங்க. சரிங்கம்மா. வேற ஏதாவது வேணும்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இல்ல, நானே வரேன். பை. பிரியா, கிளம்பிட்டீங்களா? நான் சொன்னதை பத்தி ஏதாவது யோசிச்சிங்களா? பூஜாவுக்கு எப்பவும் எந்த ஹெல்ப் வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அவளை அடிக்கடி நான் வந்து பாக்குறேன். இப்போ டைம் ஆயிடுச்சு, கிளினிக் போகணும். நான் கிளம்புறேன். யா, ஓகே. வரேன். யா, பாய்.
மேடம் இது உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அனுப்பிவிட்டாங்க. யாரு? ஆர்டர் பண்ணது யாருன்னு தெரியல. டெலிவரி பாய் வந்து கொடுத்துட்டு போனான். உள்ள ஏதோ லெட்டர் இருக்கு மேடம். வரேன் மேடம். வைஷாலினா தைரியசாலின்னு எனக்கு தெரியும். இப்படி வயசான கிழவி மாதிரி இரும்பிக்கிட்டே இருக்க. இது ஆயுர்வேத டானிக், எந்தவித சைடு எஃபெக்டும் வராது. என் மேல இருக்க கோவத்தை மருந்து மேல காமிக்காம குடி. நீ யாரு? பேரு வைஷாலி, பேசிக்கா மலையாளி, பிரச்சனைனா கொலையாளி. பிரச்சனை வந்து என்ன முக்கால் வாசி கொண்டுட்ட. போதும், இந்த மருந்த குடி. டிபி வந்த கிழவி மாதிரி இருமாத. வைஷாலி, என்னாச்சு? இல்ல, இந்த கிளைமேட் எனக்கு ஒத்துக்கவே இல்ல. இரு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் ஜெய், ப்ளீஸ். சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காம குடி. வேண்டாம் ப்ளீஸ், கொஞ்சம் குடிமா. இந்தா. இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல, தேங்க்ஸ். வைஷாலி, நீ இப்படி இருக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எதுக்கு டிபி வந்த கிழவி மாதிரி இருமுற? இத முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உனக்கு டானிக் வாங்கி கொடுத்துருப்பேன்ல. ஆமா, இந்த டானிக் பேர் என்ன? பேரை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ டீலர்ஷிப் எடுக்க போற. உனக்கு எப்ப இருமல வருதோ என்கிட்ட சொல்லு. நீ கூட இல்லாதப்போ என்ன பண்றது? நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். ஐ ப்ராமிஸ் யூ. லவ் யூ ஜெய். ஐ டு லவ் யூ வைஷாலி. கொஞ்சம் நல்லவன் தான் போல இருக்குல்ல. இப்ப மருந்து பேர் தெரிஞ்சிருச்சுல, என்ன பண்ணுவ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹேய் பிரியா, முடியலம்மா. அந்த பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? அர்ஜுனுக்கு அவன் மேல பாசம் இல்லைன்னு சொல்லி வந்தனா கிட்ட முட்டாள்தனமா நான் தான் கொண்டு போய் சேர்த்தேன். வந்தனாவுக்கு பூஜாவோட தேவை இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. அம்மா, பூஜாவை பத்தி நிறைய என்கிட்ட பேசுவாங்க. ஆனா அவ கூட ஒரு செகண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. எல்லா அம்மாவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க பிரியா. அவளுக்கு பூஜா தேவையா இல்லைன்னு கூட தெரியலம்மா. பூஜாவை கொண்டு போய் ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்க போறாங்களா? கேக்குறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த வயசுல அவ எதுக்குமா ஹாஸ்டலுக்கு போகணும்? இவ்வளவு மாதிரி இருக்கிற மத்த குழந்தைங்க எல்லாம் அம்மாவோட மடியில படுத்துக்கிட்டு, அப்பாவோட தோலை கட்டிக்கிட்டு, தாத்தா பாட்டியோட கைவிரல பிடிச்சு நடந்துகிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஊட்டி கான்வென்ட்ல போய் யாரோ ஒரு வார்டனோட விசில் சத்தத்துக்கு அவ ஏமா வாழணும்? அவ அப்படி என்ன பாவம் பண்ணிட்டா? நீயும் ஒரு நாளைக்கு 30 தடவை அண்ணாந்த பார்த்து பகவானே பகவானேங்கிற. அந்த சாமிக்கு தெரியாதா? இல்லனா அந்த சாமி இது சரின்னு சொல்லுதா? இங்க பாரு பிரியா மோளே, கண்டிப்பா கடவுள் இதெல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. அந்த பூஜாவுக்கு ஒரு நல்ல வழிய காமிப்பாரு. எது? ராட் கேஜா மீட்டர் கேஜா? போமா. என்ன பட்டுச்சேலை அலங்காரம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு.
ஆமா, நான் பூஜாவை ஹாஸ்டல்ல சேர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நிஜமா? நிஜமா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அப்போ நம்ம இத கொண்டாடியே ஆகணும். எப்போ? ஓ, பூஜா, என்னாச்சுமா? என்னாச்சு? யாரோ இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆயமா, என்னாச்சு? அங்க யார் இருக்காங்க? இந்த பொம்மையை பார்த்து பயந்துட்டா. சரி சரி, இவளை கூட்டிட்டு போய் படுக்க வைங்க. நீங்களும் கூடிய படுத்துக்கோங்க. ஒண்ணும் இல்லம்மா. சரிங்க சார். நாங்க போக மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. அம்மா, நான் உங்களோடயே தூங்குறேம்மா, ப்ளீஸ். பூஜா, நீ உன்னோட ரூம்ல தான் தூங்கணும். அதை நீ பழக்கப்படுத்திக்கணும். அப்பதான் ஹாஸ்டல்ல உன்னால இருக்க முடியும். ஹாஸ்டலா? அங்க அம்மாவும் இருக்க மாட்டாங்க, ஆயம்மாவும் இருக்க மாட்டாங்க. பி a good girl and behave yourself. நீ போய் படுத்துக்கோ. ஆயம்மா, இவளை கூட்டிட்டு போங்க. வா பூஜா. போக மாட்டேன். நான் ஹாஸ்டலுக்குலாம் போக மாட்டேன். என்ன எதுக்கு ஹாஸ்டலுக்கு அனுப்புறீங்க? அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மம்மி, டாடி, பாட்டி, ஷின்சான், தாத்தா யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன். பூஜா, வாமா வாமா போலாம். வா பூஜா போலாம். வா. நான் போக மாட்டேன். அழக்கூடாது. வா பூஜா. போக மாட்டேன். அழாத வா. நான் போக பூஜா மாட்டேன்.